திஸ் டைம் நான் வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட போகிறேன். ஏன்னா இவ்வளோ அன்பான மக்கள் நான் இது வரைக்கும் ஆக்சுவலி பார்த்ததே இல்லை. நிஜமா உண்மையை தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே உங்களை அவ்வளோ பிடிக்கும். மனசெல்லாம் குளிர வச்சிடுச்சுன்னு சொல்லுவேன். மறுபடியும் வர ரொம்ப அவலாக காத்துட்டு இருக்கேன். சூப்பராக போச்சு. ரொம்ப நல்லா. யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு வந்தது? அது யாரும் நிகழ்ச்சி கூப்பிடல, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்தில் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க. எங்களுக்கு அன்பு கொடுக்குறாங்கல்ல நாங்கள் இங்கே வரும்போது, அதே அன்பு தானே நாங்கள் திருப்பி கொடுக்குறது. இடியாப்பம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பெஸ்ட்டு கொத்து ரொட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க, என்னோட இந்திய பிரபலம் நேற்று அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியை முடிவு பெற்று இப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ள, அதாவது பலாலி விமான நிலையத்துக்கு திருப்ப இந்தியா போகிறதுக்காக செல்வதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் அக்ஷயா அவர்களுடையும் கதைச்சினாங்க அந்த காணொலியும் மாதிரி. மற்றது எங்களுடைய ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவருடைய சில விஷயங்கள் கதைக்கு என்ன மாதிரி என்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கால பலாலி விமான நிலையத்துக்குள்ள அவங்க அக்ஷயா மற்றவங்களாம் காத்திருக்கிறாங்க. ஸ்ரீனிவாஸ் அவரோட கதைக்கிறார தெரியா பாப்பன் கதைப்போம். காரில் இறங்கி வர நேற்று ஒரு நிகழ்ச்சி இருந்தது. குட் மார்னிங். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நல்லா. நிகழ்ச்சி என்ன மாதிரி போயிட்டு? நிகழ்ச்சி நல்லா போச்சு. வந்திருந்தீங்களா? நாங்கள் வரையில. மற்றது இன்னொரு படியும் கேட்கணும், கூடுதலாக அந்த சீத்தமிழ் ப்ரோக்ராம் இருக்குது தானே, அதில் கூட ஈழத்திலேருந்து வாராக்களுக்கு நல்ல முதல் உரிமை கொடுக்கறது, எல்லாரையும் வரவேற்கிறது, உங்களெல்லாம் அருமையாவது பார்த்துருக்கு நிறைய. அது என்ன காரணம்? யாழ்ப்பாணத்துலேருந்து வாரவங்கள அவ்வளவு அன்பு. எங்களுக்கு அன்பு கொடுக்குறாங்கல்ல நாங்கள் இங்கே வரும்போது, அதே அன்பு தானே நாங்கள் திருப்பி கொடுக்கறது. நீங்கள் அன்பு கொடுத்தாச்சுன்னா நாங்கள் அன்பு கொடுப்போம். அந்த நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு போனோம். அப்புறம் டைம் எல்லாம் கிடைக்கல. நிகழ்ச்சி இருந்தது இல்லை, அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி வந்துடுச்சு. இன்னைக்கு நேற்று முடிஞ்சது, இன்னைக்கு திருப்பி கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன பயணங்கள் ஓகே தானே உங்களுக்கு? எல்லாம் உங்களுக்கு மியூசிக் ஷோ நடந்தது தானே, அது உங்களுக்கு ஆதரவு எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? Just take the trolley. Trolley எடுத்தது. உங்களுக்கு ஈழ தமிழர்கள் இந்த ஆதரவு என்ன மாதிரி இருக்குது? அதான் ரொம்ப நல்லாவே இருக்கேன், ரொம்பவே. அது எப்போதுமே இன்னைக்கு இல்லை, எப்போ முதல்ல இருந்தே. இனி எப்போ யாழ்ப்பாணம் திரும்ப? அதான் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே உங்களை அவ்வளோ பிடிக்கும். இனி யாழ்ப்பாணம் இப்போ திரும்பி வர போறீங்க? யாழ்ப்பாணம் மறுபடியும் கூப்பிடும்போது வருவேன். இடையில கேப் இருந்தால் நீங்க வராதுக்கு என்ன ரீசன்? கேப்பு இன்னும் அது யாரும் நிகழ்ச்சி கூப்பிடல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு பாத்தீங்களா? வந்து நீங்க கொத்துலாம். ஓகே ஓகே, சரி, நன்றிங்க. டெய்லி பார்ப்போம் சார். சரியா பாருங்க, எல்லாருமே வந்து அவங்களோட புகைப்படம் எடுக்கிறது இவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக நிறைய விஷயங்கள் கற்று தெரிஞ்சவங்க நாங்கள் அவரோட. நாங்கள் ஒரு செய்தி எடுக்கிறோம்.
திருப்பி நிறைய தடவை வருவோம். ரொம்ப பிடிச்சது. ஹாய் ஹாய். யாழ்ப்பாணம் எப்படி? சூப்பர். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்தில் அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர வச்சிடுச்சுன்னு சொல்லுவேன். மறுபடியும் வர ரொம்ப அவலாக காத்துட்டு இருக்கேன். திஸ் டைம் நான் வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட போகிறேன். ஏன்னா இவ்வளோ அன்பான மக்கள் நான் இது வரைக்கும் ஆக்சுவலி பார்த்ததே இல்லை. நிஜமா உண்மையை தான் சொல்கிறேன். இவ்வளோ அன்பு காட்டுறீங்க. அண்ட் திருப்பி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப காத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து ஐ வாண்ட் டு கம் பேக் சூன். அதுதான் நான் சொல்வேன். சூப்பராக இருந்தது. எனக்கு சாம்பல் ரொம்ப பிடிக்கும். கொத்து ரொட்டி, அப்புறமா அந்த இது இடியாப்பம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பெஸ்ட் கொத்து ரொட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆதரவுலாம் என்னமா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்னேனே, மனசு குளிர வச்சிடுச்சுன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அப்படியே மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க. ரொம்ப அன்பா இருக்காங்க எல்லாருமே. அண்ட் எனக்கு நிஜமாவே வேற என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடி வருவீங்க? அடிக்கடி வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரு எவ்வளவு அழகா இருக்கு. மக்கள் அதை விட மக்கள் ரொம்ப அன்பா இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ. சகோதரர்களோட எல்லாருமே புகைப்படம் எடுத்து வந்துக்கிறாங்க. இப்போ அவங்க இந்தியா போகிறதுக்காக உள்ள விமான நிலையத்துக்கு உள்ள போகிறாங்க. ஹாய் அக்கா. ஹலோ, வணக்கம். வணக்கம். நேற்று ப்ரோக்ராம் எப்படி முடிஞ்சது? சூப்பராக போச்சு. ரொம்ப நல்லா யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு வந்தது? நல்லா எப்பயும் போல சூப்பராக. இனி எப்போ வாரது யாழ்ப்பாணம்? கூடி சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம். ஸ்ரீனிவாசர் உங்களோட பேர் வராரு, பின்னாடி வராரு, வந்துட்டு இருக்காரு. எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சந்தோஷம். எப்படி யாழ்ப்பாண மக்கள் எப்படி வரவேற்று? எப்பயும் போல பயங்கரமா. சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ. நல்லூருக்கு போகலையா? நல்லூர் வழியோட போகலையா? புரியல. நல்லூர் கோயில். நல்லூர் கோயிலுக்கா? இந்த வாட்டி போல, முன்னாடி போயிருக்கேன் நான். பழமையா எல்லாரும் இந்தியால இருந்து வராங்க, எல்லாருமே நல்லூருக்கு போறவங்க. ஆமா ஆமா, லாஸ்ட் டைம் வந்தப்போ போயிருந்தேன். இந்த வாட்டி போல. வந்திருக்கீங்க? இது வந்து என்னோட செவன்த் டைம். நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஒரு மாதிரி தான் ஷோ நல்லா போச்சு. என்னோட அனுபவம் எப்படி சென்னை மக்களை போல யாழ்ப்பாண மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்? கண்டிப்பாக சம்டைம்ஸ் அவங்கள விட இங்கே இந்த ஷோ ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய ஜாஸ்தி. ஸோ அது வந்து எப்பவும் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.